வெல்கம் டு சைவ சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சமையலில் அப்படின்னா, ஆருத்ரா தரிசனத்துக்கு திருவாதிரை தட்டுற அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு அரிசி மாவு பாருங்கள், நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு லைட்டாக எண்ணெய் சட்டியில் போட்டு கடாயில் போட்டு லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு மெஷினில் கொடுத்து இந்த மாதிரி மாவை அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாயை வச்சுட்டு வெல்லம் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் போட்டுக்கிறேன். 1/4 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்தோன்னே அப்படியே சேர்த்துற வேண்டியதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஊற்றி அப்படியே கிண்டிக்கலாம். தெரியுதா? தேவையான அளவு நல்ல வெல்லத்தை சேர்த்து நல்லா கிண்டிட்டு பாருங்கள், மாவு இதுக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல எப்படி ஒரு அடை செய்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இதில் நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைகளை வச்சுட்டு நம்ம இந்த அடையை தட்ட வேண்டியதான். இங்கே பாருங்கள், மாவு அந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா வரும். எடுத்துகிட்டு நம்ம தோசைகள் மேலே இப்படி வச்சு கையால் இப்படி தட்ட வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையால் இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ தின்னாக வேணுமோ இல்லை திக்காக வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தின்னாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சில பேருக்கு திக்காக தான் பிடிக்கலாம், திக்காக பிடிக்கலாம், அவ்வளோதான். இது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா இதானோன்னா அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு லேசாக நெய் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பரான திருவாதிரை அடை, ஆருத்ரா தரிசனத்துக்கு நம்ம செய்கிற திருவாதிரை அடை ரெடி ஆகிட்டு, இது மேலே பட்டர் வச்சு இப்படியே சாப்பிட வேண்டியதான். இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக ஒரு இந்த ரெசிபி. பசங்க நம்ம எல்லாருக்குமே, பெரியவங்களுக்குமே எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.